சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி குறிப்பிட்ட கட் ஆஃப் தேதிக்குள் இந்தியாவிற்குள் வராதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் CAA சட்டம் 2019 ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து 2014 ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அவர்களிடம் எவ்வித ஆவணங்களும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று விதிகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் அசாம் உள்துறை அமைச்சகம் இந்த தேதிக்குள் இந்தியா வந்தவர்கள் மீது உள்ள வழக்குகளை அசாமின் சட்டவிரோத குடியேற்ற வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயத்திடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு இருந்தது. இந்நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்ட விதிகளின்படி 2015க்கு பிறகு வந்தவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், 2015 ஆண்டுக்கு முன்பு இந்தியா வந்தவர்களுக்கு CAA விதிகளின்படி விண்ணப்பிக்க முன்னுரிமை கொடுக்கப்படும். அதேபோல் இவர்கள் CAA-வின் கீழ் விண்ணப்பிக்க தவறினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31 அல்லது அதற்கு முன்னதாக இந்தியாவுக்குள் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை CAA சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. சென்ற 4 மாதங்களில் இதுவரை 8 பேர் மட்டுமே CAA சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ளனர். அதில் 2 மட்டுமே அரசு நடத்திய நேர்காணலில் பங்கேற்றனர். டிசம்பர் 31 தேதிக்கு பிறகு இந்தியா வந்தவர்கள் CAA சட்ட விதிகளின்படி நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஹிமந்த பிஸ்வ சர்மா எச்சரித்துள்ளார்.